ஆர்டிகல் 312 அமெண்ட் பண்ணி 3 and 4 ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 312 அதை 7th ஷெட்யூலோட சேர்த்து படிக்கணும். ஆர்டிகல் 312 தயவு செய்து நீங்கள் வாசிக்கணும். 312 என்ன சொல்லுதுன்னா, ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அது என்னைக்கு வரும் தெரியாது. அதற்கான ஏற்பாடுகளை இப்ப IPS IAS மாதிரி நம்ம ஊர் மாவட்ட நீதிபதியை ஒன்றிய அரசு நியமிக்கும். நீங்க அதற்கான அரசியல் ஏற்பாட்டை சேர்த்துட்டாங்க. இப்போ எஜுகேஷன் எப்படி கொண்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி ஆர்டிகல் 312(3) இருக்கிறது. நீங்க தயவு செய்து ஆர்டிகல் 312(3) கையோட இப்போ அதை பாருங்க. ஆர்டிகல் 312 சப்கிளாஸ் 3 அண்ட் சப்கிளாஸ் 4 அதுக்கு எடுக்கிற சப்கிளாஸ் 1லயும் இன்க்ளூடிங் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து அப்போ 3 அப்போ 4 என்ன? அப்போ ஏற்கனவே லிஸ்ட் 11ல என்ட்ரி 11ல இருக்க ஸ்டேட்ல இருக்கிற எஜுகேஷன் நீக்கப்பட்டது. அதே மாதிரி 11க்கு அடுத்து 19 நீக்கப்படுது. 19-20 வந்து ஃபாரஸ்ட் நீக்கப்பட்டு ஃபாரஸ்ட் 11 வந்து எஜுகேஷன், 19-20 ஃபாரஸ்ட் அண்ட் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல். அது கூட மத்திய அரசுடைய கண்கரன் லிஸ்ட் கொண்டு போறாங்க. அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இன்னொரு சின்ன இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட் லிஸ்ட்ல என்ட்ரி 55 கொஞ்சம் பாருங்க தயவு செய்து. என்ட்ரி 55 அதுல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்ட்ரி 55 என்ன இருக்குன்னா, நமக்கு டாக்ஸுக்கான அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படுது. அதுலயே உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, டாக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் எதை பண்ணலாம்? நீங்க போர்டு வைக்கிறாங்க பாருங்க, போர்டுக்கு தான் டாக்ஸ் போடலாம் கவர்மெண்ட். டாக்ஸஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதை தவிர அதர் தேன் advertisements published in the newspapers ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ் நம்ம போட முடியாது. இப்ப குடிச்சா ஆட் பண்றாங்க 42வது திருத்தத்துல. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிராட்காஸ்ட் பை ரேடியோ ஆர் டெலிவிஷன்ல வரக்கூடிய ஆடுக்கும் டாக்ஸ் மாநிலம் போட முடியாது. அப்போ GST இந்தியா முழுவதும் ஒரே வரி, ஒரே நாடு. எதுக்கு? அதானி வந்து கூட்ஸை கொண்டு போறதுக்கு எங்க ஒன்னாலும் கொண்டு போலாம், அம்பானி கொண்டு போலான்றதுதான் நோக்கம். அதை தாண்டி அவனுக்கு ஈஸ் பண்றது பிசினஸ். அதுதான் இன்னைக்கு தேசிய முதலாளிகள் கிடையாது, இன்னும் கேட்டா பெரு முதலாளிகள் கூட கிடையாது, ஏகபோக முதலாளிகள் கூட கிடையாது. அதானிக்கு வந்து இப்போ கென்யாவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட கேன்சல் ஆகுது. இலங்கையில கான்ட்ராக்ட் கொடுக்கறத வந்து கேன்சல் பண்ணலாம்னு சொன்னா மோடி போன் பண்ணி பேசுறாரு. ஆஸ்திரேலியாவில் விமானத்துல கூட பறக்கிறாரு. அவங்க எப்படி ஃபாரின்ல போய் இவங்க கேபிட்டல்ல போடக்கூடிய அளவுக்கான முதலாளிகளாக இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய முதலாளித்துவமாக நான் பார்க்கிறேன். நான் அப்ப ஃபாரஸ்ட் என்ன நீங்க பார்க்கணும்னா, நமக்கு ஃபாரஸ்ட் தெரியாது. ஃபாரஸ்ட் வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு அள்ளி வழங்குவதற்கு, மைன்ஸுக்காக ஓபன் பண்ணுவதற்காக ஃபாரஸ்ட் அவங்க கண்ட்ரோல் கொண்டு போயிட்டான். சிபு சோரனுடைய கண்ட்ரோல் கிடையாது. இன்னைக்கு கன்கரன் லிஸ்ட்ல போயிட்டு எஜுகேஷன் மாதிரி ஜார்க்கண்ட்லயும் சத்தீஸ்கர்லயும் அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்டுக்குள்ளார சுரங்கங்களை தோண்டுவதற்கு, வேதாந்தாவுக்கு அனுமதி அளிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன பெடரலிசம் இதுல என்ன கேட்டா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அதுலயும் கூட ஒன்னும் பெருசா பண்ணல சொல்லிக்க முடியாது. இதுலயே கூட இங்க இருக்கக்கூடிய இங்க திராவிட அரசாச்சும் ஏதோ அவங்க என்ன ராஜமன்னார் கமிஷன் போடுறாங்க, ஏதோ தொடர்ந்து பேசுறாங்க. LICல வந்து இன்சூரன்ஸ்ல வந்து அவங்க வந்து இந்தியில வெப்சைட் போட்டா உடனே எதிர்க்கிறாங்க இதெல்லாம். ஆனா மீதி பேர்ல அதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த மும்மொழி கொள்கை தான் எல்லா மாநிலங்களையும், தமிழ்நாட்டை தவிர. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்